வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். நேற்று மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 25 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 26 to 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்ப்போம். 26வது கொஸ்டின், a plus b is equal to 51, x plus y is equal to 5 எனில் p minus q என்பது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம p minus q கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இதில் இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது p minus q அப்படிங்கிறது நோ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மலையில் எப்போதும் டேஷ் இருக்கும். விலங்குகள், மரங்கள், உயரம், பறவைகள். இது எல்லாமே இல்லாமல் போகலாம். ஆனால் ஹைட் அப்படிங்கிறதே இருக்கும். உயரம் அப்படிங்கிறது தான் மூணாவது ஆப்ஷன். A mountain has always animals, trees, height, birds அப்படின்னா மூணு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மவுண்டன் அப்படின்னா ஹைட் அப்படிங்கிறதே இருக்கும். ஓகே. Question number 28. Arrange the given words in a meaningful sequence and choose the most appropriate sequence. Cow, curd, milk, butter. உனக்கு அதுக்கு மீனிங் தெரியும். பசு, தயிர், பால், வெண்ணெய். இது ஃபஸ்ட்டு வரும் கவ், பசு, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய். இப்போ அந்த ஆர்டர் ஃபோர்த்து ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சூஸ் தி பெஸ்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் தி alternatives ஃபார் த given situation. 29th question, you are cycling on the narrow crowded street and suddenly you see a 1 rupee coin on the pavement. What action will you take? இது சாதாரணமாக இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேக் த காயின் அண்ட் கிவ் இட் டு எ பெக்கர், டேக் த காயின் அண்ட் பாக்கெட் இட் யுவர் செல்ஃப், லீவ் இட் வேர் இட் இஸ், டேக் த காயின் அண்ட் டெபாசிட் இன் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு குறுகிய நெருக்கடியான தெருவில் மிதிவண்டி ஓட்டும் பொழுது திடீரென 1 ரூபாய் நாணயம் ஒன்றை வழியில் காண்கிறாய். அப்பொழுது என்ன நடவடிக்கை எடுப்பாய்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நாணயத்தை எடுத்து பிச்சைக்காரரிடம் அளித்து விடுவேன், நாணயத்தை எடுத்து என்னுடைய சட்டை பையில் வைத்துக்கொள்வேன், அந்த இடத்திலேயே விட்டு விடுவேன், நாணயத்தை எடுத்து அருகில் இருக்கும் காவல் நிலையத்தை ஒப்படைப்பேன். இப்போது கோவிட் பீரியட் அப்படிங்கிறனால நமக்கு அவசியமில்லாத பொருட்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அப்படிங்கிற சுச்சுவேஷனை இது பண்ணி லீவ் இட் வேர் இட் இஸ் அப்படின்னு. இல்லை அப்படின்னா சாதாரணமாக சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா டேக் தி காயின் அண்ட் கிவ் இட் யூ பேக்கர் அப்படிங்கிறத சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்போம் இல்லையா? ஓகே. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதுதான் பதில். அந்த இடத்திலேயே விட்டு விடுவேன். தேர்ட் ஆப்ஷன் தான் பதில். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகராதி முறையில் வரிசைப்படுத்தி நடுவில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். Arrange the given words in a dictionary alphabetical order and choose the word which comes in the middle. அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வரும், கலர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் ஆர் அதனால் க்ரியேட்டு, க்ரிடென்ஷியல், க்ரெடிபிள், க்ரீட் அப்படின்னு இருக்குது. இதில் தேர்ட் ஒன் தான் நடுவில் வரும். இப்போ தேர்ட் ஒன் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, கொஸ்டின் நம்பர்ஸ் 31 to 40. Read the instructions and information given in the questions and choose the best alternative. Choose the word which can't be made from the letters of the word choreography. choreography என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்க முடியாத வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு எழுத்து இதில் இல்லை அப்படின்னா தான் அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது, இதிலிருந்து உருவாக்க முடியாது. சரியா? இந்த லெட்டர்ஸ்லேருந்து வர முடியாத வார்த்தை எது அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் பார்த்துட்டே வரணும். இதில் ரோக் அப்படிங்கிறதுல யூ இருக்கு இல்லையா, யூ இதில் இருக்கா? இல்லை. அப்போ இந்த வேர்டு தான் என்ன பண்ண முடியாது, கோரியோகிராஃபி அப்படிங்கிற வேர்ட்லேருந்து நம்ம மேக் பண்ண முடியாது. ஃபோர்த் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, select the combination of numbers so that the letters arranged accordingly will form a meaningful word. இப்போது சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மீனிங்ஃபுல்லாக வேர்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம காம்பினேஷன் நம்பர் இருக்கும் அப்படின்னு. கீழ் குறிப்பிட்டுள்ள எண்களை மாற்றி அமைப்பதன் மூலம் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கும் எண்களின் தொகுப்பினை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. IPECLO அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்டு என்ன,
police. அப்போ Pக்கு என்ன வேர்டு 2, Oக்கு 6, Lக்கு வந்து 5, Iக்கு 1, 4, 3. அப்போ first option is the correct answer. அடுத்தது 33. A meaningful word starting with A and the other 4 letters are from the first, second, fourth, fifth of the word, letters of the word, contract. The last letter of the meaningful word is. A என்ற எழுத்தை முதல் எழுத்தாகவும் அடுத்த 4 எழுத்துக்கள் கான்ட்ராக்ட் என்ற வார்த்தையிலிருந்து முறையே முதல், இரண்டாவது, நான்காவது மற்றும் 5வது எழுத்துக்கள் எடுக்கப்பட்டது எனில் அந்த அர்த்தமுள்ள வார்த்தையின் கடைசி எழுத்து. ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்கணும். அடுத்தது கான்ட்ராக்ட்ங்க இதிலிருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன CO. அதுக்கப்புறம் ஃபோர்த்து, தேர்டு விட்டுட்டு ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் TR எழுதுகிறேன். சரியா? அப்போது இது இப்படி இருக்கா? இது மீனிங்ஃபுல் வேர்டை மாற்றினா என்ன வரும்? ஆக்டர்னு மாற்றிடுவேன். ஆக்டர்னு மாற்றினா அதனுடைய லாஸ்ட் லெட்டர் என்னது? R. இப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். The number of P's in the following series which is immediately followed by B as well as the immediately preceded by Z. அப்படின்னா என்ன இருக்கும்? P இருக்கணும். அதுக்கப்புறம் followed by B அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு Bயாக இருக்கணும். preceded by Z அப்படின்னா முன்னால் Zஆக இருக்கணும். அப்போ ZPB அப்படிங்கிற இதில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ZPB. வேறு ஏதாவது Z அப்படின்னு இருந்தனாலும் நம்ம ZP தான் இருக்குது, B இல்லை. அப்போ இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? இந்த தொடரில் P ஆனது Zக்கு அடுத்தும் Bக்கு முன்னதாகவும் எத்தனை முறை வரைந்துள்ளது? ஓகே. அடுத்தது 35. If the alphabet series is written in the reverse order, which letter will be 6th to the left of the 18th letter from the right? வலமிருந்து இடமாக எழுதப்பட்ட ஆங்கில எழுத்துக்களில் வலப்புறத்திலிருந்து 18வது இடத்தில் உள்ள எழுத்திற்கு இடப்புறமாக 6வதாக அமைந்துள்ள எழுத்து. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்படி எழுதிட்டோமா? இப்படி எழுதிடுறோம். இதில் 18வது எழுத்து என்னது? I. அதிலிருந்து 6வது எழுத்துங்கிறாங்க லெஃப்டில். அப்போ 1 2 3 4 5 6. அப்போ என்ன லெட்டர் இருக்குது? C அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் C. அடுத்தது 36. 3 of the following 4 are alike in a certain way. Which one of them does not belong to that category? கீழ்காணும் 4இல் 3 ஒரு வகையில் ஒரே மாதிரியானது, அதனுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுத்துருக்காங்க? கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, பீட்ரூட், பொட்டேட்டோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னது? பொட்டேட்டோ தான் டிஃப்ரெண்ட். ஏன்னா பீட்ரூட், கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒன்று தான் இல்லை. அப்போது 1 இஸ் தி டிஃப்ரெண்ட் ஒன். ஒரு மனிதர் 10 கிலோமீட்டர் நடந்த பிறகு அவரின் வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் கடந்தார். பிறகு அவர் இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தார். இறுதியில் அந்த மனிதர் தெற்கு திசையை நோக்கி சென்றார் எனில் அவர் எந்த திசை நோக்கி பயணத்தை தொடங்கினார்? After walking 10 kilometers, a person turned right and covered a distance of 5 kilometers, then turned left and covered a distance of 20 kilometers. In the end, a person was moving towards south. In which direction did the person start his journey? ஸ்ட்ரெயிட்டாக 10 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. போயிட்டு ரைட்டில் திரும்பி 5 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. அதுக்கப்புறம் லெஃப்டில் திரும்பி 20 கிலோமீட்டர்ஸ் போகிறார். அப்போது சவுத்தில் இருந்தார் அப்படின்னா இன் விச் டைரக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணது, எந்த டைரக்ஷன் அப்படிங்கும்போது இது சவுத்துனா இதுவும் என்னது? சவுத் தான். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். 38th question. A group of 1,50,000 persons consists of captains and soldiers. There is no one captain for every 15 soldiers. The number of captains in the group is. 1,50,000 பேர் கொண்ட ஒரு குழுவில்
கேப்டன்கள் மற்றும் படை வீரர்கள் இருந்தனர். அந்த குழுவில் 15 படை வீரர்களுக்கு ஒரு கேப்டன் உள்ளார் எனில் அந்த குழுவில் உள்ள கேப்டன்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ இப்படி பார்க்கணும் அப்படின்னா 9375 பேர் கேப்டன். இப்போ ஒவ்வொரு கேப்டனுக்கும் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க? 15 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்போ 9375 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணால் இது சோல்ஜர்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கேப்டன் எவ்வளோ பேர்? 9375. அதை ரெண்டையும் டோட்டலாக பண்ணோம்னா எவ்வளோ மொத்தம்? 1,50,000. அப்போ ஆப்ஷன் இது வந்து என்னது? செகண்ட் ஆப்ஷன் 9375. Next, 39th question. In an examination, a student scores 3 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. If she attempts all the 120 questions and secures 80 marks, the number of questions she attempted wrongly is. ஒரு தேர்வில் ஒரு மாணவி ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண்கள் பெறுகிறார் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண்ணை இழக்கிறார். அவள் அனைத்து 120 வினாக்களுக்கும் விடையளிக்க முயன்று 80 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் எனில் அம்மாணவி தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. ஒரு கரெக்டான இதுக்கு எவ்வளோ மார்க்கு? 3 மார்க்ஸ். அப்படியே 3xன்னு போட்டுக்கணும். எக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸு, ஒய்ங்கிறது தப்பாக ஆன்சர் பண்ணிடுற கொஸ்டின்ஸ். சரி, அப்போ 3 மார்க்ஸ் கிடைக்குங்கிறனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3x. ஒரு மார்க் லூஸ் பண்ணுறான், அதனால் -y போடுறோம். 3x - y = 80 மார்க்ஸ் தான் வாங்குறாங்க. அப்போ அதனால் 80 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டல் 120. அப்போது இது கரெக்டான ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸு, இது தவறாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ். ரெண்டையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கணும்? 120 கிடைக்கும். இப்போ x + y = 120. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும். 3x + x 4x = 200. இப்போ x = 50. இப்போது y தான் கேட்குறாங்க இல்லையா? தவறாக விடையளித்த வினாக்கள் தான் கேட்குறாங்க. அப்போ 120லேருந்து 50 கழிச்சா 70. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். Two statements 1 and 2 are followed by the conclusions 1 and 2. Read the statements and conclusions and give the correct answers. Statements வந்து some fans are sweets. Number 2, all sweets are the tube lights. Conclusions, some fans are tube lights. Number 2, some tube lights are fans. பின்வரும் வினாவில் 2 கூற்றுகள் 1 மற்றும் 2 மற்றும் 2 முடிவுகள் 1, 2 கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்றுகள் மற்றும் முடிவுகளை படித்து சரியான விடையளிக்கவும். கூற்று: சில மின்விசிறிகள் இனிப்புகள். மின்விசிறி ஃபேன் போட்டுக்கிறோம். ஸ்வீட்ஸுக்கு இது. சில அப்படின்னு இருந்தாலே என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி படம் போட்டுக்கணும். அனைத்து இனிப்புகளும் குழாய் விளக்குகள். ஸ்வீட்ஸ்க்கு உள்ளே இருக்குது. அனைத்து அப்படின்னாலே இது என்ன பண்ணணும்? உள்ளே சப்செட் ஆகிடும். இது லைட்டினுடைய சப்செட் தான் ஸ்வீட்ஸ். அப்படி போடணும் படத்தை. அப்போது சில மின்விசிறிகள் குழாய் விளக்குகள். சில மின்விசிறின்றது ஃபேனும் குழாய் விளக்கு 2 இன்டர்செக்ட் ஆகுதா? எல்லும் எஃப்பும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அதுவும் கரெக்டு. சில குழாய் விளக்குகள் மின்விசிறிகள். சில லைட்ஸ் வந்து ஃபேனா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆமாம். ரெண்டுமே கரெக்டு. இப்போ நம்பர் 1, 2 முடிவுகளும் சரியானவை அப்படிங்கிறது தான் கரெக்ட். எய்தர் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள செயலிகளுக்கு புதுவிதமான செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அச்செயல்பாடுகள் மற்றும் விதிகளின் அடிப்படையில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். The given operators convey new meanings. Read the meanings, instructions and find the answer. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அடிஷன், டிவிஷனுக்கு சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷனுக்கு மல்டிப்ளிகேஷன், அடிஷனுக்கு டிவிஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த என்னென்ன செயலி அப்படிங்கிறத பார்த்து மாற்றிட்டோம்னா, இது ஃபஸ்ட்டு பிட்மாஸ் படி 8/40 கேன்சல் பண்ணால் 1/5ன்னு வரும். அப்போது இங்கே என்ன பண்ணுவேன்? இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன ஆகும்? இங்கே 40 + 7 மைனஸ் இங்கே 10. அப்போது 40 - 10 30, 7/5. அதை வந்து இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணும்போது 7
2/5. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 42. அதே மாதிரி தான் மைனஸ் அப்படிங்கிறதுக்கு டிவிஷன், ப்ளஸ்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு ஆடிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 42 கொஸ்டின்ஸில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு விட்மாஸ் படி, இது 4. அப்போது 4 5s are 20, மைனஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு அடிஷன் அப்புறம் சப்ட்ராக்ஷன் எப்படி வேணால் போட்டுக்கலாம், அது ஒன்றும் சேஞ்ச் ஆகாதானு. 4 52 - 20 32, 32 + 4 36. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்தது 43. 2 குறிகள் மாற்றப்பட்டதால் தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. எந்த 2 குறிகளை மாற்றினால் சரியான தொடர்பு ஏற்படும்? தி ஃபாலோயிங் ரிலேஷன் became incorrect due to the interchange of 2 signs. Which of the 2 signs when interchanged makes the relation correct? ஏதாவது 2 சைனை சேஞ்ச் பண்ணால் இது கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸும் டிவிஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, இங்கே வந்து டிவிஷனும் இங்கே ப்ளஸ்ஸும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது என்னாகும், டிவிஷன் பண்ணால் 8, இங்கே 16 7. சரியா? அப்போது 23 - 8 வந்து 15. அதுதான் கரெக்டு. அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸையும் டிவிஷனையும் சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 2. 44th கொஸ்டின். கீழ்காண்பவைகளில் குறியீடுகள் மற்றும் எண்களை இடம் மாற்றினால் எந்த தொடர்பு சரியானது? மாற்றப்பட வேண்டிய குறிகள் ப்ளஸ்ஸும் மல்டிப்ளிகேஷனும், மாற்றப்பட வேண்டிய எண்கள் வந்து 4 மற்றும் 5. If the interchanges are made in signs and numbers, which of the following would be correct? Interchanges in signs plus and multiplication, interchanges in numbers 4 and 5. இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும், 4 and 5ஐயும் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸும் போடணும், 4 இருக்கிற இடத்துல 5ம் 5 இருக்கிற இடத்துல 4ம் போட்டு கரெக்டாக இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுனா தேர்டு மட்டும் வரும். தேர்ட் ஒன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4 + 5 × 20 அப்படின்னா 520 100 வரும். 100 + 4 104. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. அடுத்தது 45 கொஸ்டின். 5 * 7 = 74 அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணணும், 7 ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். 5 ஸ்கொயர் 25, இது 49, 25 + 49 74. கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64, ரெண்டையும் ஆட் பண்ணால் 68. இது 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 113. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 46 கொஸ்டின். 17 + 22 = 12. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுறாங்க. 1 + 7 எவ்வளவு? 8, 2 + 2 4, 8 + 4 12. அதே மாதிரி இங்கே 2 6, 2 + 6 8 + 1 + 9 10. அப்போ 8 + 10 18. அந்த மாதிரி இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்ஸ் தான் ஆட் பண்ணணும். 1 + 0 1, 2 + 0 2, 1 + 2ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இது 1 + 2 3 + 2. அப்போ 3 + 5 8. ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 47th கொஸ்டின். வினாக்களை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒரு கடிகாரத்தின் முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அந்த கடிகாரம் 5:50 காட்டுகிறது எனில் கண்ணாடியில் அதன் எதிரொலிப்பு. மிரர் இமேஜ். இப்போது a mirror is placed in front of a clock. The clock shows the time 5 hours 50 minutes. Then the reflection in the mirror is. இப்போது இப்படி இருக்குது. இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? 10க்கு நேர் ஆப்போசிட்டு 2 இல்லையா? அப்போ 6:10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்பர் 1 6 மணி 10 நிமிடம், 6 hours 10 minutes அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
48th questions. இதை வந்து ஆல்ரெடி 2018 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 99th கொஸ்டினாக ஃபஸ்ட்டு வந்திருக்கு. கடிகாரத்தில் 6:45 இருக்கும் பொழுது மணிமுள் மற்றும் நிமிடமுள்ளிற்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. 30 இன்ட்டு மணிகள் எதுவோ ஹவர்ஸ் எதுவோ அதை ஹெச் போடணும், மைனஸ் 11/2 இன்ட்டு நிமிஷம் மினிட் வந்து என்னவோ அது போடணும். அப்போது 180 மைனஸ் 247.5 அப்படிங்கும்போது 67.5 degree அப்படிங்கிறது தான் 4th ஆப்ஷன். அதுதான் ஆன்சர். The angle between the hour hand and the minute hand when the time is 6 hours 45 minutes is அப்படின்னா அந்த ஆன்சர். அடுத்தது 49. ராஜ் என்பவர் ஒரு பெண்ணை அவர் சித்தியின் அம்மாவின் மகளின் மகள் என்று அறிமுகப்படுத்துகிறார் எனில் அந்த பெண் ராஜ் என்பவருக்கு. Raj introduced a girl as a daughter of his aunt's mother. The girl is Raj's. இப்போது அம்மா சித்தியினுடைய அம்மா அப்படின்னா பாட்டி, பாட்டியினுடைய மகள் அப்படின்னா அம்மாவாக இருக்கலாம் அல்லது சித்தியாக இருக்கலாம். அப்போ மகள் அம்மாவின் மகள் அப்படின்னாலும் தங்கை, சித்தியின் மகள்னாலும் நமக்கு தங்கை. ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது சிஸ்டர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 50th question. 1 2 3 4 5 6 7 8 1லிருந்து 9 வரைக்கும் ஆகிய எண்களிலிருந்து 4ஐ ஒரு இலக்கமாக கொண்டு எத்தனை 2 இலக்க எண்களை உருவாக்கலாம்? ஒரு டிஜிட் வந்து இங்கிலீஷில் சொன்னேன். தி நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 digit numbers having 4 can be made from the numbers 1 2 3 4 5 6 7 and 8 is. ஒரு டிஜிட் வந்து 4ஆக இருக்கணும், இன்னொரு டிஜிட் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னா என்ன எழுதுவேன்? 14 24 34 44 அப்படின்னு 94 வரைக்கும் எழுதுவேன். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 9 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி திரும்பி போட்டால் 41 42 43 44 வந்து ஆல்ரெடி இருக்குது, அதில் எழுதக்கூடாது. 45லேருந்து 49 வரைக்கும் 8 இருக்கும். அப்போ 9 + 8 17. 3வது ஆப்ஷன். இந்த வீடியோ இதனுடன் நடைபெறுகிறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.